அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நமது ஆண்டவராகிய இயேசுவுக்கு மரண தண்டனை என்று தீர்ப்பளித்த போது மீறப்பட்ட விதிமீறல்கள் குறித்த ஒரு அன்அக்செப்டபிள் லிட்டில் ஃபேக்ட் இன்னைக்கு பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவுடைய விசாரணை 2 கட்டங்களாக நடைபெற்றது. ஒன்று மத ரீதியாக, மற்றும் ஒன்று சமூக ரீதியாக. இந்த 2 இடங்களிலுமே 3 விசாரணைகள் நடத்தப்பட்டன. மொத்தமாக 6 விசாரணைகள். இதோட முதல் விசாரணை அன்னா என்பவரிடத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. கெத்செமனே தோட்டத்தில் இயேசுவை அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க நேராக அன்னா என்பவரிடத்திற்கு கொண்டு போனார்கள். வாசிக்கலாம். யோவான் 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். முதலாவது அவரை அன்னா என்பவனிடத்திற்கு கொண்டு போனார்கள். அவன் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனாகிய காய்பாவுக்கு மாமனாயிருந்தான். ஸோ இவர்கிட்ட கூட்டிட்டு போயிருக்கிறாங்க. இப்போ அண்ணா விசாரிக்கிறார். அண்ணா அவருடைய விசாரணையை முடித்த பின் இயேசுவை காய்பாவினிடத்திற்கு அனுப்புகிறார். இந்த காய்பா தான் அப்ப இருந்த பிரதான ஆசாரியன், ஹை பிரிஸ்ட் அவர் தான். இப்ப இவரை அங்க அனுப்பிடுறாங்க. யோவான் 18ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். பின்பு அன்னா என்பவன் பிரதான ஆசாரியனாகிய காய்பாவினிடத்திற்கு அவரை கட்டுண்டவராக அனுப்பினான். ஸோ இப்போ இவங்க காய்பா விட்ட போறாங்க. ஆனா காய்பாவினுடைய வீட்டிற்கு போறாங்க. வீட்டுக்கு போனா அங்க விசாரிப்பதற்கான ஆலோசனை சங்கத்தாரும் வேத பாரகர்களும் மூப்பர்களும் ஏற்கனவே கூடி வந்திருக்கிறாங்க. ஸோ அங்க வச்சு ரொம்ப மிக நீண்ட நேரமாக ஒரு பெரிய விசாரணை அங்க நடக்குது. இந்த விசாரணை முடிந்த பின்பு என்ன பண்றாங்கன்னா, இயேசுவை ஆலோசனை சங்கத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க வைத்து 3வது முறையாக அங்கேயும் ஒரு விசாரணை நடக்கிறது. அதையும் வாசிக்கலாம். மார்க் 14ஆம் அதிகாரம் 53 முதல் 65 வரையுள்ள வசனங்களை நம்ம இதை பத்தி வாசிக்க முடியும். ஸோ இவர்களுடைய விசாரணை முடிந்த பின் என்ன பண்றாங்கன்னா, இப்போ இவரை சமூகம் சம்பந்தப்பட்ட விசாரணைக்காக பிலாத்துக்கிட்ட அனுப்புறாங்க. மார்க் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பொழுது விடிந்த உடனே பிரதான ஆசாரியரும் மூப்பரும் வேதபாரகரும் ஆலோசனை சங்கத்தார் அனைவரும் கூடி ஆலோசனை பண்ணி இயேசுவை கட்டிக்கொண்டு போய் பிலாத்துவனிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். ஸோ இப்போ பிலாத்து கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் விசாரிக்கிறாரு. அவரோ தன்னுடைய விசாரணையை முடிந்த பின்பு அவர் சொல்றாரு, இவனிடத்தில் நான் ஒரு குற்றமும் காணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இவரை ஏரோது கிட்ட அனுப்புறாரு. ஏரோதுவும் விசாரிக்கிறார். ஏரோதுவும் தன்னுடைய விசாரணையை முடித்து என்ன சொல்றாருன்னா, மரணத்திற்கு ஏதுவான எந்த குற்றமும் நான் இவனிடத்தில் காணவில்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் பிலாத்துக்கிட்டே அனுப்புறாரு. இப்ப பிலாத்துக்கிட்ட வந்த பிறகு பிலாத்து என்ன சொல்றாருன்னா, நாங்க 2 பேரும் விசாரித்துட்டோம், அவர்கிட்ட மரணத்திற்கு ஏதுவான எந்த குற்றமும் இல்லை, நான் அவரை விடுதலை செய்யறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஜனங்கள் இதுக்கு ஒத்துக்கல. இந்த ஆசாரியர்களும் மூப்பர்களும் வேத பாரர்களும் இவரை கொலை செய்ய வேண்டும் அப்படின்றதுல ரொம்ப தீவிரமாக இருந்தார்கள். இதை அவங்க ஒத்துக்கொள்ளாத காரணத்தினால் பிலாத்து என்ன சொல்றாரு அப்படின்றத லூக்கா 23ஆம் அதிகாரம் 23 முதல் 25 வசனங்கள். அப்படி இருந்தும், ஏன்னா அவர்களை விடுதலை ஆக்குறேன்னு சொன்ன பின்பு, அப்படி இருந்தும் அவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அவர்கள் உரத்த சத்தத்தோட கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அவர்களும் பிரதான ஆசாரியரும் இட்ட சத்தம் மேற்கொண்டது. இவர்களுடைய சத்தம் அன்னைக்கு பிலாத்துவினுடைய சத்தத்தை விட அதிகமாக இருந்தது. அதனால அப்பொழுது அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே ஆகட்டும் என்று பிலாத்து தீர்ப்பு செய்தார் அப்படின்னு வாசிக்கிறோம். ஸோ இந்த ஆரம்பம் முதல் முடிவு வரை எந்த விதமான விதிகள் மீறப்பட்டன அப்படின்றத பார்க்கலாம். முதலில் மீறப்பட்ட விதி பரிதானம் வாங்குவது, அதாவது பிரைபிங். இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுப்பதற்காக யூதாஸிடம் அவர்கள் கொடுத்த 30 வெள்ளிக்காசு தான் இதோடைய ஆரம்பம். இந்த பரிதானம் வாங்குவதை பற்றி அவர்களுடைய நியாயப்பிரமாண சட்டத்திட்டம் என்ன சொல்லுகிறது? உபாகமம் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நியாயத்தை புரட்டாதிருப்பாயாக, முகதாட்சண்யம் பண்ணாமலும் பரிதானம் வாங்காமலும் இருப்பாயாக. பரிதானம் ஞானிகளின் கண்களை குருடாக்கி நீதிமான்களின் நியாயங்களை தாறுமாறாக்கும். ஸோ முதல்ல ஆரம்பமே இந்த விதிமீறல் தான். பரிதானம் வாங்கக்கூடாது. ஆனா பரிதானம் வாங்கிதான் அவரை காட்டி கொடுத்து இந்த விசாரணை ஆரம்பமாகிறது. அதற்கு பின்பு விசாரணையின் நேரம். யூத மத முறைமைப்படி இரவு நேரங்களில் எந்தவித விசாரணையும் நடத்தக்கூடாது. அதுவும்
இந்த மாதிரி கொலை குற்றத்திற்கான விசாரணைகளாக இருந்தால் இதை வந்து காலை பலி செலுத்தின பிறகே வந்து விசாரணை நடத்த வேண்டும். காலை பலி அப்படின்றது இவங்க மார்னிங் 9 செலுத்துற பலி தான் வந்து காலை பலி. அப்ப 9 அப்புறமா தான் விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும். ஆனா இயேசு கிறிஸ்துவோட விசாரணைகள் எல்லாமே வந்து இரவிலே நடத்தப்பட்ட விசாரணைகள். இதுவும் ஒரு விதிமீறல். அதன் பின்பு ஒரு விசாரணை முடிந்து விட்டால் அதோடைய தீர்ப்பு ஒரு நாள் கழித்து தான் சொல்ல வேண்டும். ஆனா இயேசுவிற்கு தீர்ப்பு அன்றே வழங்கப்பட்டது. இதுவும் ஒரு விதிமீறல். அப்புறம் குற்றம் செலுத்தினவரும் சாட்சிகளும். இப்ப இயேசுவின் மேல குற்றம் செலுத்தியதில் முதல் நபர் யாருன்னா பிரதான ஆசாரியனாகிய காய்பா தான். ஆனா அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா சாட்சிகளை வந்து போய் தேடுறாங்க. ஜென்ரலா பார்த்தோம்னா முதல்ல சாட்சிகள் இருக்கணும், குற்றம் சொல்லியிருக்கணும், அதுக்கப்புறமா தான் போயிட்டு அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வரணும். ஆனா இங்க முதல்ல அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இங்க சாட்சிகள் எதுவுமே கிடைக்காததினால் இவங்க இரவு நேரத்துல போயிட்டு ஜனங்கள் மத்தியிலே பொய் சாட்சிகளை தேடினார்கள். ஆனாலும் அகப்படவில்லை. அதை நம்ம மார்க் 14 வாசிக்க முடியும். சோ இங்க அகப்படாத காரணத்தினால் குற்றம் சாற்றின இந்த பிரதான ஆசாரியனாகிய காய்பாவே அன்றைக்கு சாட்சியாக மாறினார். ஆக்சுவலி அவர் சாட்சி வந்து ஏற்றுக்கொள்ள கூடாதது. அவர்தான் என்ன பண்ணிட்டாருன்னா இவன் தேவதூஷணம் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு தன் வஸ்திரங்களை எல்லாம் கிழித்து கொண்டு அன்றைக்கு இதுக்கு மேல சாட்சி வேணுமா அப்படின்னு அவர் கேட்கிறார். லூக்கா 22 மற்ற வேதப்பாரர்களும் மூப்பர்களும் இதற்கு மேல சாட்சி தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு காய்பாவினுடைய சாட்சியையே சாட்சியாக இழுத்துக்கொள்கிறார்கள். இதுவும் ஒரு விதிமீறல். அப்புறம் இன் ஜென்ரலா இந்த மாதிரி சாட்சிகள் இருந்தா யார் வந்து முதல்ல சாட்சி சொல்ல வேண்டும் அப்படின்னா லோ போஸ்டிங்ல இருக்கிறவங்க, லோ பொசிஷன்ல இருக்கிறவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் தன்னுடைய சாட்சியை அறிவிக்க வேண்டும். ஏன்னா ஃபர்ஸ்டே ஹையர் போஸ்ட்ல இருக்கிறவங்க சொல்லிட்டாங்கன்னா அவங்க மற்றவர்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடக்கூடும். அதனால ஹையஸ்ட் பொசிஷன்ல இருக்கிறவங்க தன்னுடைய சாட்சியை கடைசியாக செலுத்த வேண்டும். ஆனா இங்க ஒரே சாட்சி, கடைசி சாட்சி, அது காய்பாவினுடைய சாட்சி மட்டுமே. இதுவும் ஒரு விதிமீறல். அதன் பிறகு உபாகமம் 16 முதல் 19 வரை உள்ள வசனங்கள். ஒருவன் தன் சகோதரன் மேல் பொய் சாட்சி சொல்ல எழும்பினால் அவன் தன் சகோதரனுக்கு செய்ய நினைத்தபடியே அவனுக்கும் செய்ய கடவீர்கள். இவங்க எல்லாம் பொய் சாட்சி தேடினாங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். கடைசியா காய்பா சொன்னதும் கூட பொய் சாட்சி அப்படின்றது அங்க இருக்கிற அனைவருக்குமே தெரியும். அப்படி பார்த்தால் இவர்களுடைய யூத மத நியாயப்பிரமாண சட்டத்திட்டத்தின்படி கொலை செய்யப்பட வேண்டியது இந்த காய்பா தான். ஆனால் கொலை செய்யப்பட்டது நமது ஆண்டவராகிய இயேசு. இதுவும் ஒரு விதிமீறல். மேலும் பண்டிகை காலங்களில் எந்தவித விசாரணையும் நடத்தப்படக்கூடாது. இது பஸ்கா பண்டிகையின் காலம். ஏற்கனவே இவங்க 10ஆம் தேதி ஆடை தெரிந்து கொண்டு பஸ்கா பண்டிகைக்கான முறைமைகளை அப்போ அவங்க கடைபிடித்து கொண்டு வருகின்றார்கள். இது பண்டிகைக்கான காலம். இந்த காலத்துல எந்தவித விசாரணையோ எந்தவித மரண தண்டனையோ வழங்கப்பட மாட்டாது. ஆனால் இதை இவர்கள் இயேசுவிற்கு நிறைவேற்றினார்கள். இதுவும் ஒரு விதிமீறல். இந்த விதிமீறல் சட்டத்திட்டங்கள் எல்லாமே அவர்கள் நியாயப்பிரமாண புஸ்தகத்துல இருக்குது. மேலும் இவங்க இந்த நியாயப்பிரமாண புஸ்தகங்களை எல்லாம் வந்து த மிஷ்னா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு புத்தகமாகவும் வைத்திருக்கிறார்கள். அதுலேயும் வந்து இந்த சட்டத்திட்டங்கள் எல்லாமே எழுதப்பட்டிருக்கின்றன. இதை நீங்க வந்து இப்போ பார்க்கவும் கூடும். ஸோ ஆரம்பம் முதல் முடிவு வரை மதத்தின் பேரில் யூத மத சட்டத்திட்டத்தின்படி இவர்கள் விசாரித்தது எல்லாமே விதிமீறல்கள் தான். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டும். இவங்க ஏன் இயேசுவை வந்து அண்ணா கிட்ட அனுப்புனாங்க? காய்பா அந்த வருடத்தின் பிரதான ஆசாரியர், அண்ணா காய்பாவுடைய மாமனார். அந்த ஒரே குவாலிஃபிகேஷன் போதுமா இயேசு கிறிஸ்துவ வந்து அவர்கிட்ட விசாரணைக்கு அனுப்பினதற்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அண்ணா வந்து காய்பாவிற்கு முன்னாடி இருந்த ப்ரிசீடிங் பீரியட்ல இருந்த பிரதான ஆசாரியர். அவருக்கு அந்த டைம்ல ரொம்ப செல்வாக்கு நிறைந்திருந்தது. இவர் சதுசேயர்களுக்கு அவர்களுடைய சட்டத்திட்டங்களுக்கு ஒரு தலைவராகவும் ஆலயத்திலே பலிகளுக்காகவும் வரிகளுக்காகவும் வந்து
பண பரிவர்த்தனை நடந்து கொண்டிருந்தது அல்லவா, அதாவது மணி எக்ஸ்சேஞ்ச் பிஸ்னஸ், இதை வழிநடத்தி கொண்டு வந்தது இந்த அண்ணா தான். அதனால்தான் ஒரு தடவை இயேசு கிறிஸ்து ஆலயத்திற்கு போயிட்டு, இது என் வீடு ஜெப வீடு, இதை கல்லர் குகைகள் ஆக்கினீர் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும், காசுக்காரர்களையும் இந்த மணி எக்ஸ்சேஞ்ச் பீப்புளையும் புறா விற்கிறவர்களையும் அவர் தள்ளிவிடுகிறார், துரத்தி விடுகிறார். இது அண்ணாவிற்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது. ஏன்னா அவருடைய பிஸ்னஸ் அஃபெக்ட் ஆகுது இல்லையா, அதனால அவர் சமயம் பார்த்து கொண்டிருந்தார், இயேசுவை கொலை செய்யும்படி சமயம் பார்த்து கொண்டிருந்தார். அது மட்டுமல்ல, காய்பாவிற்கு ஆலோசனை வழங்கி வந்தவரும் இந்த அண்ணா தான். அதனால எப்படியும் காய்பா அவர்கிட்ட தான் ஆலோசனை கேட்க போகிறார். அதனால இயேசுவை அவர் அண்ணாவினிடத்திற்கு அனுப்பினார். அண்ணாவிற்கு சட்ட ரீதியாக எந்தவித அதிகாரமும் இல்லாத பொழுதும் அவர் இயேசு கிறிஸ்துவை விசாரித்தார். இதுவும் ஒரு விதிமீறல். அதனால நம்ம பிகினிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் மத முறைமையின் பேரில் அவர்கள் செய்த விசாரணைகள் அனைத்துமே விதிமீறல் தான். எதுவுமே அவர்களே சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டது கிடையாது. சரி, இப்ப பிலாத்து கிட்ட வருவோம். பிலாத்துவுக்கு நன்றாக தெரிந்திருந்தது இயேசு கிறிஸ்துவிடம் எந்த குற்றமும் இல்லை, அவர் எந்த தப்பும் செய்யவில்லை, அவரை விடுதலையாக்க மனதா இருந்தார். ஆனாலும் இவரை அவர் மரண தண்டனைக்கு உட்படுத்தினார்னு பார்க்கிறோம். ஏன் செய்ய வேண்டும் அப்படின்னா, பிலாத்துவுக்கு ஏற்கனவே நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது. இந்த டைம்ல அவருக்கு இப்ப என்ன நடந்துட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அங்க ஜனங்கள் அதிகமாக கலகம் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். இவரோட முக்கிய வேலை இவருடைய கண்ட்ரோல்ல இருக்கிற இந்த தேசத்துல அமைதி காத்து அதிக வரி வசூலித்து இதை கொண்டு போயிட்டு அவர் சீசருக்கு கொடுக்கணும். அதுதான் அவருடைய முக்கிய வேலை. இன்னைக்கு அவருடைய வேலையில டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இப்ப மக்கள் கலகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை எப்படினாலும் அமைதிக்கு கொண்டு வர வேண்டும். அதனால இதை யூதர்களும் சரியாக பயன்படுத்தி கொண்டார்கள். இங்க பிலாத்துவை மேற்கொண்டது யூதர்கள் தான். இதை நம்ம வாசிக்கலாம். யூதர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக, எங்களுக்கு ஒரு நியாயப்பிரமாணம் உண்டு, இவன் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னபடியினால் அந்த நியாயப்பிரமாணத்தின்படியே இவன் சாக வேண்டும் என்றார்கள். பிலாத்து இந்த வார்த்தையை கேட்ட பொழுது அதிகமாய் பயந்து, அவருக்கு பயம் வந்துருச்சு. அதற்கும் மேலும் இது யூதர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, யூதர்கள் அவனை நோக்கி, இவனை விடுதலை பண்ணினால் நீ ராயனுக்கு சிநேகிதன் அல்ல, தன்னை ராஜாவென்கிறவன் எவனோ அவன் ராயனுக்கு விரோதி என்று சத்தமிட்டார்கள். பிலாத்து இந்த வார்த்தையை கேட்ட பொழுதுதான் என்ன சொல்றாருன்னா, இவரை மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கிறாருன்னு பார்க்குறோம். ஏன் அப்படின்னும் பொழுது, இவர் அவரை விடுதலை ஆக்கிட்டா இவர் பிலாத்து ராயனுக்கு சிநேகிதனாயிராமல் இயேசுவுக்கு சிநேகிதனாயிடுவாரு. அப்படியானால் இவர் ராயனுக்கு எதிரி ஆயிடுவாரு. இவர் தன்னுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக என்ன பண்ணிட்டாருன்னு பார்க்கலாம். மத்தேயு 27 அதிகாரம் 24 மற்றும் 25 வசனம். கலகம் அதிகமாகிறதே அல்லாமல் தன் பிரயத்தனத்தினாலே பிரயோஜனம் இல்லை என்று பிலாத்து கண்டு தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி, இந்த நீதிமானுடைய இரத்த பழிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்றார். அதற்கு ஜனங்கள் எல்லாரும், இவனுடைய இரத்த பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னார்கள். லூக்கா 23 அதிகாரம் 24 வசனம். அப்பொழுது அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே ஆகட்டும் என்ற பிலாத்து தீர்ப்பு செய்து அப்படின்னு வாசிக்கிறோம். இப்படியாகத்தான் இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்திற்கு தீர்ப்பு வழங்கப்பட்டது. எந்த இடத்திலையும் எந்த விதியும் சரியாக பின்பற்றப்படவில்லை. இதெல்லாம் இயேசுவுக்கு தெரியுமா? ஏசாயா 50 அதிகாரம் 5 மற்றும் 6 வசனங்கள். அடிக்கிறவர்களுக்கு தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்தார், அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் தன் முகத்தை மறைக்கவில்லை. ஏசாயா 53 அதிகாரம் 7 வசனம். ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. எஸ், the trials were legally broken, yet prophetically fulfilled அப்படின்றது இன்னையோட லிட்டில் ஃபேக்ட்.